ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். அதாவது ஒரு கொஷினுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொஷினை சால்வ் பண்ணி ஃபைன் பண்ணணும். ஓகே, இது 8th மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லை, மத்திய மாநில அரசு பணிகளுக்கு வேலைக்கு போகிறவங்க எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால் இது அவங்களுக்கும் பயன்படும் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்குங்க. ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் விச் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் -6/11 டு கெட் 8/9 இஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு. அதை எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். த நம்பர் விச் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் -6/11, விச் நம்பர்? let the number be x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ x ஈக்குவல் டு, இப்போ ரொம்ப சிம்பிளாக ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க, இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்பர் இருக்கு இல்லையா, சப்ட்ராக்டட் அப்படின்னா இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரிசல்ட் இங்கே கொண்டாந்துருங்க. அப்போ ஏற்கனவே என்ன இருக்குது, -6/11. இப்போ இந்த 8/9 இந்த பக்கம் வரப்போ என்னவாகும், சைன் மாறும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ -8/9. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். 11க்கும் 9க்கும் எல்சிஎம் வந்து அதோடைய ப்ராடக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அப்போ 9 11s ஆர் 99. ஆல்ரெடி மேலே பாருங்கள், எல்லாமே என்ன இருக்குது, 99 தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 9s ஆர் -54, 11 8s ஆர் -88 ஈக்குவல் டு, ரெண்டையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. 88 + 54 ஈக்குவல் டு 142 டிவைட் பை 99. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். இதுலேயும் 142/99 இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் மைனஸ் போட்டிருக்கணும். அதனால் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்ததாக செகண்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட்? இப்போ இதில் ஏபிசிடி 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஈக்குவலண்ட் பேர் அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு பேரையும் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றுவோம். ஃபஸ்ட்டு பேர் ஏ எடுத்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, -20/12 அண்டு 5/3. 5/3ங்கிறது எப்படி இருக்குது, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 20/12 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இந்த 20க்கும் 12க்கும் ஜிசி வந்து 4. இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5s ஆர் 20. ஸோ -5. அதே போல் 12 வந்து 4 3s ஆர் -5/3. இது வந்து என்ன இருக்குது, 5/3. ஓகே, அடுத்ததாக பி என்ன கொடுத்துருக்காங்க, 16 டிவைட் பை -30, -8/15. இதில் இந்த -8/15 சிம்பிளஸ்ட் ஃபார்மே இது தான். ஏன்னா இதோட ஜிசிடி வந்து 1. பட் இங்கே பாருங்கள், இந்த 16க்கும் 30க்கும் ஜிசிடி வந்து 2. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 2 8s ஆர் 2 15s ஆர் என்ன இருக்குது, -8/15. அடுத்ததாக சி -18/36 அண்டு -20/44. ரெண்டையுமே என்ன பண்ணலாம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றலாம். இப்போ -18/36 உடைய ஜிசி வந்து 18 தான். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 18 1s ஆர், இட் இஸ் 18 2s ஆர். ஸோ -1/2. அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா 20க்கும் 44க்கும் ஜிசிடி 4. 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா -5/11. அடுத்தது டி. இது ஆல்ரெடி எப்படி இருக்குது, ரெண்டுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ 7/-5 அண்டு -5/7. ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது -5/3, இது +5/3. ஸோ போத் ஆர் நாட் ஈக்குவல். இது பார்த்தீங்கன்னா 8/-15, இது -8/15. இந்த மைனஸ் பற்றி பிரச்சனையே இல்லை, மேலேயோ கீழேயோ நம்மளுக்கு ஆன்சர் எப்படி இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் நாட் ஈக்குவல், இட்ஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல். பிகாஸ் இது 7/5, இது 5/7. மைனஸ் ஓகே, பட் ரெண்டுமே என்னது, டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அதனால் எது கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி. அடுத்தது தேர்ட் ஒன். -5/4 இஸ் ஏ ரேஷனல் நம்பர் விச் லைஸ் பிட்வீன் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு இந்த 5/4 எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணுவோம். பண்ணிங்கன்னா 4 1 டைம் வரும்.
ஸோ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1 இருக்கும், புள்ளி வச்சா 10 ஆகிடும். ஸோ 4 2 டைம்ஸ் இருக்கும், 2 4s are 8, மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2 இருக்கும், ஏற்கனவே புள்ளி இருக்குது 20 ஆகிடும். 4 5s are 20, மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 0. அப்போ இந்த மைனஸ் 5/4 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? minus 1.25. The minus 1.25 lies between minus 1 less than minus 1.25 less than minus 2. So between minus 1 and minus 2. அப்போ எது ஆப்ஷன் C? ஆப்ஷன் C is correct. Okay. அடுத்ததா fourth one. Which of the following rational numbers is the greatest? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே எப்படி இருக்குது? நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் தான், ரைட்டா? இப்போ இதில் கிரேட்டஸ்ட்டு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸில் எது சின்ன நம்பரோ அதை என்ன சொல்லுவாங்க? தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதன்படி முதல்ல என்ன செய்யுங்க, இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். இது 2 மெத்தடில் பண்ணலாம். லாங் டிவிஷனில் பண்ணலாம், அல்லது இந்த 4 நம்பரில் எது பெரிய நம்பர் 32. இப்போ பாக்கி 3 இதோட மல்டிப்ளர் இருக்கான்னு பாருங்கள். இப்போ 8 வந்து என்ன பண்ணலாம்? 4 டைம்ஸ் இன்ட்டு பண்ணால் 32 வந்துடும். 16 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணால் 32 வந்துடும். பட் 24 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணால் 48 போயிடும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இந்த 32வோட அடுத்த மல்டிபிள் என்னது? 64. அதை எடுத்திங்கன்னா இந்த 2 வரும், பட் இது வராது. அப்போ என்ன செய்யணும்? அடுத்ததாக 96 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம்? இந்த பாக்கி 3 நம்பரையுமே நம்ம 96ஆக மாற்ற முடியும். ஓகேயா? அப்போ வாட் இஸ் எல்சிஎம்? அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 96. இப்போ மாற்றிடலாமா? முதல்ல 32வை 96ஆக மாற்ற என்ன பண்ணோம்? இன்ட்டு 3. 3ஆல் மேலங்களையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 3 1s are 3, 3 3s are 9, minus 93 divided by 96. இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா மேலங்களை 12 இன்ட்டு பண்ணுங்க. 2 7s are 14, balance 1, 7 1s are 7, 7 plus 1 8, divided by 96. இந்த நம்பரை இன்ட்டு பண்ணுறதுக்கு மேலங்களை 6ஆல் இன்ட்டு பண்ணுங்க. 6 3s are 18, balance 1, 6 1s are 6, 6 plus 1 7, so minus 78 by 96. இதை இன்ட்டு பண்ணுறப்ப 4 டைம்ஸ் இன்ட்டு பண்ணுங்க. equal to 4 7s are 28, balance 2, 4 1s are 4, 4 plus 2 6, so minus 68 divided by 96. இப்போ செக் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சேமாக வந்துச்சு இல்லையா? 96 தான் எல்லாமே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நியூமரேட்டரை செக் பண்ணுறப்ப இது -68, இது -78, இது -84, இது -93. நம்ம என்ன சொன்னோம்? த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறப்ப நெகட்டிவில் லீஸ்ட் நம்பர் எது? -68. ஓகே, அப்போ ஆப்ஷன் எது? ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. The sum of the digits of the denominator in the simplest form of 112 divided by 528 is. 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த 112 டிவைட் பை 520 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பாருங்கள். ஏன்னா அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மோட சம் தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ 112 டிவைட் பை 528 2 டிவைட் பண்ணிங்கன்னா 2 5s are 10, balance 1 12, 2 6 are 2 2s are 4, balance 1 12, 2 6 are 8, 2 4s are again 2 table 2 2s are 4, balance 1 16, 2 8s are 2 1s are 2 3s are 2 2s are again 2 table 2 1s are 2 4s are 2 6 are 12, balance 1 12, again 2 6 are. அடுத்து 2 டேபிளில் 2 7s are 2 3s are 2 3s are 33. So 112 divided by 528 simplest form 7 by 33. இப்போ என்ன கொஸ்டின்? The sum of the digits of the denominator. என்ன denominator? 33. இந்த 33யோட sum of the digits வந்து 3 plus 3 it is equal to 6. Option C is correct. Okay. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 4 சமயம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. ரொம்ப ஸ்பீடாகவும்
அதே நேரத்தில் புரியும்படியும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்காங்க இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.